புரியல ப்ரோ. கோல்டு கோல்டு 2 ட்ரேட் எடுத்திருந்தீங்கல்ல, ஓகே ஓகே. அது பயாஸ் நீங்க எப்படி நீங்க எப்படி ப்ரிடிக்ட் பண்ணீங்க பயாஸ்? போத் பை அண்ட் செல் பண்ணியிருந்தீங்க, ஆமா ஆமா அது கரெக்ட். எப்படி ஓகே அந்த பயாஸ் கிளியரா ஃபைண்ட் பண்ண முடியும்? ஓகே ப்ரோ, நான் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் நான் எல்லாரையும் அன்மியூட் பண்ணிட்டு வந்துடுறேன். அண்ட் இஃப் யூ ஹேவ் லைக் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னா தாராளமாக ப்ளீஸ் நீங்கள் போகலாம். there is no point. உங்களுக்கு வந்து ப்ரோ எனக்கு நிறைய டவுட் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? கொஞ்சம் ஓகே கைஸ். கோல்டோட அந்த செல் பயாஸ் வந்து ஆக்சுவலா இந்த கோல்ட் பயாஸ் வந்து லாங்ஸ் ப்ரோ. ஸோ கடைசியா ஷேர் பண்றீங்களா? இல்ல பண்ணல, ஒரே நிமிஷம். ஓகே. யாரா ரெக்கார்டிங்ஸ் போடுறீங்களா ப்ளீஸ்? ரெக்கார்டிங் போட்டால் ஒழுங்கா வர மாட்டேங்குது. யார் ப்ரோ? ஓகே தேங்க்யூ ப்ரோ. ஏன்னா என்னால ஸ்க்ரீன் ரெக்கார்டும் போட்டு ஸ்க்ரீனும் ஷேர் பண்ண முடியல. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே நானும் போட்டுறேங்க ப்ரோ. ஒரே நிமிஷம். ட்ரேடிங் வியூ தெரியுதா? தெரியுது ப்ரோ. சூப்பர். ஓ கோல்டோட பயாஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் புள்ளி. தென் வீக்லியில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்கோட ஹைஸ் எடுத்துட்டு அந்த வீக்கோட லோஸ் எடுத்திருக்கோம். விச் இஸ் உங்களுக்கு ஒரு பியரிசிஆர்டி வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ பியரிசிஆர்டி கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் லாங்ஸ் எங்கே இருந்து இருக்கும் அப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏலேருந்து அந்த சிஆர்டியோட கீழே, அதுக்கு கீழே இருக்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல இருந்து இருக்கும். மோஸ்ட்லி அது எப்படி இருக்குன்னா லெட்ஸே ஒரு பியரிஷ் சிஆர்டி கம்ப்ளீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எய்தர் உங்களுக்கு அந்த கீ லெவல் பக்கத்திலே இருக்கும்போது அந்த சிஆர்டி கம்ப்ளீட் ஆகி அடுத்த கேண்டில்ல இருந்து என்ட்ரி கொடுக்குறோம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு அந்த கேண்டில் ரிஜெக்ட் பண்ணி திரும்ப இன்னொரு கேண்டிலும் ரிஜெக்ட் பண்ணி அதுக்கு அடுத்த கேண்டில்ல இருந்து உங்களுக்கு லாங்ஸ் கொடுக்கும். இதுதான் அதிகமா இது மட்டும் தான் நடக்கும். வேற 2 சினாரியோ வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது வீக்லியோட சிஆர்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு தென் வீக்லி எஃப்இஜிக்குள்ள வந்துச்சு. அங்க ஆஸ் யூஷுவல் 4 hour லிக்விடிட்டி பூல் எனக்கு. ஸோ அது டர்ட்டில் வித் ஸ்பீடு. அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு லைவ்ல போன லைவ் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரில. ஸோ அதில் சொல்லியிருப்பேன் லோ தட் ப்ரோ சாரி ஹை தட் ப்ரோக் த லோ. இந்த ஹை வந்து இந்த லோ வந்து பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கோம். பட் அது ரியல் பிரேக் அவுட்டாக முடியல. ஏன்னா ப்ரைஸ் கீழே வச்ச வேகத்தில் திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சு அந்த ரேஞ்சுக்குள்ள, விச் இண்டிகேட்ஸ் ப்ரைஸ் வந்து பியரிஷா இல்லை அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ இந்த ஹையை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சிருச்சு ஒரு க்ளோஸ். ஓகே, ஸோ விச் கன்ஃபர்ம்ஸ் எனக்கு மார்க்கெட் புல்லிஷ். அதுக்கடுத்து திரும்ப ப்ரைஸ் ஓடி வந்துச்சு. ஓடி வந்துட்டு இந்த ரேஞ்ச் லோ சாரி ரேஞ்ச் லோங்கிறேன், இந்த ஓடியில் வச்ச லோ வந்து ப்ரொடெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு.
ஸோ ப்ரைஸ் திரும்ப போயிட்டு இந்த ஹைஸ் மேல டிஸ்பிளேஸ் பண்ணல, விச் மீன்ஸ் ஒரு ஹை அண்ட் லோ ரிஜெக்ட் ஆச்சுன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். எய்தர் அது டீப்பா ரீட்ரேஸ் ஆக போகுது, ஆர் எல்ஸ் அது ரிவர்ஸ் ஆக போகுது. ஓகே, நமக்கு ஆல்ரெடி லோ ப்ரொடெக்டடுங்கிறதால டீப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அண்ட் அதுவும் இல்லாமல் ஓடி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனதால திரும்ப இந்த லோ எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆக போகுது புல்லிஷ். ஸோ அப்படி பார்க்கும்போது டெய்லி, ஸோ கரண்ட் வீக் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக் இருந்துச்சு. ஓகேவா, இதுதான் வந்து இந்த லோக்கு கீழே க்ளோஸ் வச்சு, இதனால தான் நான் ஆர்டர் பிளாக்காக சூஸ் பண்ணேன். இந்த ஆர்டர் பிளாக் தான் இந்த லோக்கு கீழே டிஸ்பிளேஸ் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு, திக் பாடி கேண்டில். ஓகே, ஸோ அதனால தான் இது ஆர்டர் பிளாக்கு. இதுதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பைஸ். ஸோ அது வரைக்கும் ஷார்ட்ஸ் பார்க்கணும். அப்போ ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ எனக்கு இங்க இருக்கு நம்மளோட பீரியடு. ஸோ அது வரைக்கும் ஷார்ட்னும் போது செல் அபவ் த ஹைஸ் எப்பவும் போல ஆர்டர் ஃப்ளோ எப்பப்பெல்லாம் வந்து பியரிஷா இருக்கோ அப்போ எவ்ரி பாப் அபவ் ஹை வந்து நமக்கு ஒரு ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அது ஒரு ஹை ப்ராபபிள். அண்ட் ஆல்சோ அங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3 AM ஹைஸ் வச்சிருக்கோம், விச் மீன்ஸ் ஒரே நிமிஷம் கைஸ் சொல்றா. ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 20 இது கமிஷன் சேர்ந்தே 20 எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. சீ சரிடா, பார்ப்போம். ஸோ 3 AM ஹைஸ் வச்சுது ஆஃப்டர் மேனிப்புலேஷன் டைம் ஆஃப் 1 AM கேண்டில். அந்த ஹை வச்ச உடனே நான் அந்த செகண்ட் கேண்டிலை விட்டுட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இதான் என்னோட என்ட்ரி, என்னோட ஸ்டாப் லாஸ், என்னோட டார்கெட். இது வந்து ஃபார் ஷார்ட் பயாஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ண பயாஸ் என்னன்னா லாங்ஸ். ஓகே, ஸோ ஷார்ட் முடிஞ்சிருச்சு எனக்கு இங்கேயோட, ஆர்எல்ஸ் நீங்கள் இங்கே டார்கெட் கூட பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த ஹைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டே வருது. ஸோ ஆப்வியஸாக இந்த லோஸ் வந்து ஹோல்ட் ஆக போகிறது இல்லை, கீ லெவல் கீழே இருக்கிறதால. அப்படி பார்க்கும்போது டெய்லி கீ லெவல் டேப் ஆச்சு. ஏன் இது இப்படி போயிட்டு வந்துட்டு ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ டெய்லி கீ லெவல் டேப் 1 hour டர்ட்டில் ஷூட் இல்லை. ஸோ விச் இஸ் உங்கள் எஸ்எம்டி. இது வந்து எனக்கு ஆதி ப்ரோ தான் இண்டிகேட் பண்ணாரு. ஸோ சில்வர் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இது உங்களோட எஸ்எம்டி. நான் எங்க எடுத்திருந்தேன் லாங்ஸ் ப்ரோ இதுல? ஆனா நீங்க எடுத்த இடத்துலயும் எஸ்எம்டி இருக்கும், அந்த பிளாக் கலர் கேண்டில். அந்த இங்கதானே? அங்கெல்லாம் இல்ல பை தானே கேக்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் கேண்டில் இருக்கு பாருங்க, இங்கேயா? அங்கதான் எடுத்தீங்க. ஸோ நான் சொன்ன ஆக்சுவலா மாதிரி நானும் பைக் தான் இருந்தேன். ஆனா இப்ப நீங்க எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு அந்த அளவுக்கு பையாஸ் கரெக்டா என்னால இது பண்ண முடியல. நான் டீப் அது ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும்னு நினைச்சேன். வந்துரும் ப்ரோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துரும். ஓகே லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் டிஜேஎஃப் பத்தி. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் இருக்குல்ல, ஒரு கேண்டில் விச் இஸ் 21. இந்த கேண்டில் பாத்தீங்கன்னா லோவை வந்து 21ல வச்சிருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இந்த லோ எனக்கு ப்ரொடெக்டட் இன் அ புல்லிஷ் மார்க்கெட். என்னோட இந்த கேண்டிலோட ஹை எப்போ வந்து ஃபார்ம் ஆகும்னா லாஸ்ட் குவார்டர் கரெக்டா. அப்போ 0-0ங்கிறது அந்த 4 ஹவரோட லாஸ்ட் கேண்டில் கரெக்டா போயிட்டு ஒரு ஹைல வந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ விச் கன்ஃபர்ம்ட் இங்க நடக்க போற ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து உண்மையானது கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஹை ரிஜெக்ட் ஆச்சுன்னா எய்தர் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் நடக்கும் ஆர் எல்ஸ் கம்ப்ளீட் ரிவர்சல் நடக்கும். அப்ப இது ரிவர்சல் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் அந்த அந்த கேண்டிலோட ஒரு கேப் அவ்வளவுதானே தவிர அது ரிட்ரேஸ்மெண்ட் இல்லை, சாரி ரிவர்சல் கிடையாது. அப்போ லோவர் டைம் ஃப்ரேம்ல போனேன். ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்ல வெயிட்டட் ஃபார் ஒரு சிஆர்டி. ஓகே, அதே சிஆர்டி. ஸோ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் லோ தட் ப்ரோக் த ஹை. ஓகேவா, அது வந்து ரிஜெக்ட், இது வந்து க்ளோஸ் வைக்கல. கீழே க்ளோஸ் வச்சு ப்ரைஸ் வந்து பியரிஷா வந்து இண்டிகேட் பண்ணல, க்ளோஸ் வச்சு உடனே டிஸ்பிளேஸ் ஆகி உள்ள வந்துருச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆச்சு 2 AM கேண்டில் 2:15 விச் இஸ் யுவர் மேனிப்புலேஷன் டைம். அப்பயும் நான் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி இந்த 5 minutes சிஎஸ்டியில் என்ட்ரி போட்டேன்.
பார்த்தேன் நான் அது ஜூம் பண்ணி பார்த்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? நான் இவ்வளவு அக்யூரேட்டா எடுக்க முடியாது, என்னால முடியாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ரோ, வந்துரும் ப்ரோ, ஆமா அதெல்லாம் ஆமா. ஒண்ணும் அது எஸ்எம்டி கரெக்டா மேட்ச் ஆச்சு. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த இடத்துல ஒரு பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. எப்படின்னா அந்த மைன்யூட் எஸ்எம்டி கிளீனா வாட்ச் பண்ணி நல்லா எடுத்திருந்தீங்கண்ணா. சூப்பர் ட்ரேட். ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வந்து மாட்டுவோம் நம்ம. இதை வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நினைச்சிட்டு வந்து என்ட்ரி எடுப்போம். ப்ரைஸ் அப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, இங்க இருந்து ரியாக்ட் பண்ணிட்டு திரும்ப இதை டிஸ்பிளேஸ் இதுக்கு கீழே வந்துட்டு ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆயிரும். அப்ப என்ன இருந்திருக்கும்னா, கீழே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீடிஆர் இருந்திருக்கும். அதே ஹையர் டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா இது ஒரு அப்போசிங் சிஆர்டியா ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஷார்ட்ஸ் அண்ட் லாங்ஸான பயஸ். சூப்பர் சூப்பர். எஸ். அப்போ இப்போ வந்து எனக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அது க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த ட்ரேட். இந்த ஒன் ஹவர் சிஎஸ்டில இருந்து ஒரு ட்ரேட் 4 hour. ஸோ நான் இதை இப்போதான் க்ளோஸ் பண்ணேன். எஸ். இதுவும் சேம் கான்டெக்ட் தான் உங்களுக்கு. ஒரு வீக்லி கேண்டில், வீக்லியோட எஃப்இஜி, தென் டெய்லியில பார்த்தீங்கன்னா அது ஒரு ட்ரூ பிரேக் அவுட் வித் ஆர்டர் பிளாக் அண்ட் எஃப்இஜி. மிட் வீக் கேண்டில், ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளேஸ் ஆகி கீழே வந்திருக்கு, விச் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த மொமெண்டம் கேண்டில் வந்து சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒன் ஹவர்ல மார்க்கெட் வந்து லோ ஃபார்ம் பண்ணிட்டு தென் அதை டிஸ்பிளேஸ் பண்ணி மேலே போய் மல்டிபிள் க்ளோசஸ் வச்சிருச்சு. க்ளோசஸ் வச்சு திரும்ப மேலே போக முடியாம கன்சோலேட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் லோவர் டைம் ஃப்ரேம்ல நல்லா மேனுப்புலேட் பண்ணிச்சு சடா. ஓகே, மேனுப்புலேட் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வச்ச உடனே நான் அங்கே லாங்ஸ் எடுப்பேன். ஸோ நீங்க இப்பயும் இதை எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம், ஹை broke the low. ஸோ அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது அங்கே ஒரு பிடிஆர்ஏ ஃபார்ம் ஆச்சு, விச் கன்ஃபார்ம்ஸ் தி ட்ரூ பிரேக் அவுட். அப்போ நீங்கள் என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ட்ரேடுக்கான கான்டெக்ட்டும் கூட. அண்ட் எஸ், நெக்ஸ்ட் கைஸ். ஓ சாரி, எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. என்ன ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. யூஎஸ்டி கோயில்ல என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குது ப்ரோ. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. யூஎஸ்டி ஜேபில வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு நான் புல்லிஷா இது பண்ணேன், கன்சிடர் பண்ணேன். ஏன்னா ஓகே ப்ரீவியஸ் வீக் வந்துட்டு ஹையை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ டாலர் நெக்ஸ்ட்ல கூட மந்த்லியில வந்துட்டு இன்னும் டார்கெட் பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு புல்லிஷா இது பண்ணேன். ஸோ அதுக்கு வந்துட்டு இப்போ கீ லெவல் வந்துட்டு டெய்லியில எஃபிஜி இருக்குல்லைங்க ப்ரோ, அந்த சார்ட் பாருங்களேன். யூஎஸ்டி ஜேபிஐல டெய்லி கீ லெவலா? டெய்லியில ஃபேர் வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க எஃபிஜி. Sparks, I have something for you. Okay bro. அந்த டெய்லியில வந்துட்டு எஃபிஜி மார்க் பண்ணேன் ப்ரோ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கீ லெவல் வந்துட்டு டேப் ஆகிற கேண்டில் வந்துட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ண விட்டணும்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ விச் மீன்ஸ் இப்போ வந்து டியூஸ்டே வந்துட்டு கீ லெவல் டேப் பண்ணிருக்கு. டியூஸ்டே ஃபுல்லா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வெட்னஸ்டே ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா அதுல இப்போ 4 மாத்தி பாருங்களேன். கீ லெவல் வந்து எதை நம்ம கன்சிடர் பண்றது இப்போ? கீ லெவலா நீங்க எதையுமே கன்சிடர் பண்ண முடியாது இங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா டெய்லி கீ லெவலுக்குள்ள நமக்கு 1 hour லிக்விடிட்டி வேணும், கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்போ 1 hour நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த டே முடியும் போது தான் இந்த லிக்விடிட்டியே ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் உங்களோட லிக்விடிட்டி பூல். ஸோ இதை எடுக்கும்போது நீங்க ட்ரேடே பண்ணுவீங்க, கரெக்டா? அதான் நடந்திருக்கீங்க. இப்போ லெட்ஸே நீங்க இங்க எடுத்துருந்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்க 4 hour-ஆவே நீங்க ஹை ப்ராபபிள் பிடிஆர்ஏ சூஸே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா இது இன்னைக்கு டெய்லி ஓகே. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் ரேஞ்சு. இப்போ அதே நீங்க வாங்க, கேண்டில் எப்போ ஹை வச்சிருக்கு? நேத்தோட கேண்டில் ஓப்பனிங்ல ஹை வச்சிருக்கா? ஆமா ப்ரோ. அப்ப இது என்னது?
ஹை ஃபார்ம் ஆனா லோ ஃபார்ம் ஆகணும்ல, ஆமாம் ப்ரோ. அதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லிக்விடிட்டி கிடையாது உள்ள. அப்ப இதுதான் உங்களோட லிக்விடிட்டி ஆக்ட் ஆகும். இதை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க லாங்ஸ் பார்க்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. இல்ல அதான் இப்போ டியூஸ்டே முடிஞ்சு இப்போ நம்ம வெட்னஸ்டே லண்டன்ல ஆர்டர் பார்க்கும்போது இப்போ ஆர்டர்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரேட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே. ஆனா இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய்ல ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க டோட்டலா என்னதான் பண்ண போறீங்கன்னா ஒரு 3 கேண்டில் பேட்டர்னை தான் ட்ரேட் பண்ண போறீங்க. ஒரு நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பண்ற எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்னா ஹையர் டைம் ஃப்ரேம் 3 கேண்டில் பேட்டர்ன்ல தான் இருக்கும். அப்போ நம்ம இந்த செகண்ட் கேண்டில் ட்ரேட் ஆக விட்டுட்டு இந்த லோவை கன்ஃபார்ம் பண்றோம் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து இது மட்டும்தான் உங்களோட டோட்டல் ரேஞ்சா இருக்கும். ஏன்னா இந்த கேண்டில் இங்க க்ளோஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் கேண்டில் இங்க தான் ஓப்பன் ஆகும். அப்போ உங்களோட டோட்டல் ஃபோக்கஸ் எங்க இருக்கும்னா இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் ஆக்ஷன்ல மட்டும் தான் இருக்கும். இதுக்குள்ளதான் நீங்க கேட்குற எல்லாமே இருக்கும் உள்ள. ஓகே. அப்போ இந்த கேண்டில் வந்து இது ஒரு சின்ன விக் வச்சுட்டு இப்படியும் போகலாம், அவர் இவ்வளவு தூரம் வந்துட்டும் போகலாம். அது வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதையும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன். லாஸ்ட் கிளாஸ் வேணும்னா மேட்ரிக்ஸ் சேனல்ல இருக்கு, அதை ஒரு வாட்டி ரீவாட்ச் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஸோ இதுதான் உங்களுடைய என்ட்ரியா இருந்திருக்கும். இங்க எடுத்திருக்க கூடாது. இல்ல நான் இதுல என்ட்ரி ஆகல. 4 ஹவர் ட்ரேட் பண்ணேன் ப்ரோ. 1 AM கேண்டில் 4 ஹவர் இருக்கு இல்லையா, அதை இன்னைக்கா? வந்துட்டு ட்ரேட் ஆமா ப்ரோ, இன்னைக்கு ட்ரேட் பண்ணேன் ப்ரோ. ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் கீ லெவலா மார்க் பண்ணது பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல அந்த எஃபிஜி இருக்குல்ல ப்ரோ, இப்போ நீங்க காமிச்சீங்க இல்லையா கேண்டில்ல, இது வரைக்கும் வந்தக்கப்புறம் தான் நான் ரியாக்ஷன் பார்த்துட்டு என்ட்ரி ஆகணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த கீ லெவலில் டேப் பண்ணல. அதுக்கு மேல அந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்கு ப்ரோ, ஆமா. அது வரைக்கும் மட்டும் ரேஷன் கொடுத்துட்டு அது இதாயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நான் 5 AM கேண்டில் தான் ட்ரேட் பண்ணேன் ப்ரோ, 1 ஹவர் சிஆர்டி வச்சு. அது டிபி அடிச்சிச்சு. நல்ல விஷயம். எடுத்தீங்கன்னா சரி. இந்த சிஎஸ்டி எடுத்தீங்களா? எது ப்ரோ? இந்த கேண்டில் எடுத்தீங்களா? இல்ல ப்ரோ, நான் வந்துட்டு இப்போ 5 AM கேண்டில் ட்ரேட் பண்றதுக்கு ஒரே நிமிஷம் இருங்களேன். அதை வந்துட்டு ஆமா ப்ரோ, நீ சொன்ன கரெக்ட் தான் ப்ரோ. அந்த கேண்டில் வந்துட்டு சிஎஸ்டி எடுத்து 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு சிஆர்டி இது பண்ணேன் ப்ரோ. சூப்பர், நல்ல விஷயம். நல்லா தான் பண்ணிருக்கீங்க. பட் என்ன கன்ஃபியூஷன்னா, அதுக்கு முன்னாடி 1 AM கேண்டில் ட்ரேட் பண்றதுக்கு நான் வந்துட்டு இந்த கீ லெவல் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, கீழே அந்த 1 ஹவர்ல அது வந்துட்டு டேப் பண்ணல. பட் அந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்குல்ல 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல, ஆமா. அங்க இருந்து ரேஷன் கொடுத்துச்சு. ஸோ அதை வந்துட்டு டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது செகண்ட் கவுண்ட்ல தான் ரேஷன் வந்துச்சு. என்ட்ரி கொடுத்தேன். பட் எஸ்எல் வந்துட்டு அதுக்கப்புறமா போயிடுச்சு. அது என்ன தப்புன்னு எனக்கு கரெக்டா தெரியலங்க. தப்பெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நீங்க பண்ணது கரெக்ட் தான். மார்க்கெட் ஓகே அப்படிதான் இருக்கும். நீங்க எல்லா டைமும் ப்ராஃபிட்டபிளா இருக்க முடியாதுல்ல. நீங்க பண்ணது ஓகே ஆக்சுவலா கரெக்ட். நானா இருந்தாலும் இந்த எஃப்இஜிக்கு வெயிட் பண்ணிருப்பேன். ஏன்னா இது ஹை ப்ராபபிள் ஆர்டர் பிளாக் கூட கிடையாது. சோ அப்ப அதனால தான் வெயிட் இல்ல. பட் நான் ஒண்ணு மட்டும் பார்த்திருப்பேன். என்னன்னா இவ்வளவு டீப் ரிட்ரேஸ்மெண்ட் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். அன்லெஸ் அன்டில் இந்த ஹை ரிஜெக்ட் ஆகிற வரைக்கும். நான் சொன்னேன்ல உங்கள்ட்ட இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு ஹை ஆர் லோ ரிஜெக்ட் ஆகும்போது எய்தர் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் நடக்கும் ஆர் டீப் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கும். அப்போ இந்த ஹை எடுத்திருந்தா நான் இந்த எஃப்இஜி பார்த்திருப்பேன். சப்போஸ் பிரைஸ் திரும்புது அப்படின்னா நான் இந்த எஃப்இஜியை பார்த்திருப்பேன். பட் இது இன்ஜினியர் பண்ணிட்டு வருது. அப்ப பக்கத்துல இருக்க ஒரு பிடிஆர்ல இருந்து பிரைஸ் ஈஸியா போயிடும். ஓகே ஓகே ப்ரோ. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகே. Next guys. Next please. டைம் கம்மியா இருக்கு guys. யூஸ் பண்ணிக்கோங்க. Bro, Anandu bro, V's last trade. Which last trade? V. V. Okay. Okay, let me check once.
this euro. Yes, bro. Uh, so he took here, bro, in this FEG. Here, okay. Okay, the SL, then and click here. So he traded the third candle, which we usually used to trade. What I usually do is I wait for the manipulation to happen and then expect an expansion in the next candle or a pass, which is consolidation, and then an expansion in this third candle. Okay, so this is what he traded here. He waited for the high to form at the higher time frame key level, the first candle. So the second candle, which price didn't expanded a lot. So he waited for the third candle to purge the high of second candle and then took shots here. So this is the basic framework. Let me dive into lower time frame to see what he really what I know. As far as I know, I'll check why he took this trade. So obviously equal highs are purged. The time of purge is right. So the high is in. And then yes, here comes the catch. So this candle is Asia. Okay. So if Asia expanded a lot, what we usually do is we wait for or we skip the next session, which is London most probably, or we skip one or two candles. Okay, so that's what he did here. So the next candle price consolidated a lot. It has to expand, but as Asia moved a lot, price consolidated a bit. Okay, so he waited for the next manipulation time, which is 3. So and then the 3 a.m. manipulated the previous candle's high. So he took the he took the shots here with the stops above the highs. Maybe he targeted here or somewhere. So this is what I know. Okay, thank you, bro. Thank you. Yes. சரி ப்ரோ கேக்குறீங்களா? Bro. ப்ரோ சேம் இதே ட்ரேடு நான் அதுதான் ப்ரோ பார்த்து எடுத்தேன். நீங்க Okay. சொல்லியிருந்தீங்க டைம் ஆஸ்பெக்ட் கரெக்டா 3 AM கரெக்டா ஹை ஃபார்ம் பண்ணோட்டியுமே இந்த ட்ரேட் பார்த்து நான் 5 minutesல என்ட்ரு ஆயிருந்தேன். Okay. நல்ல ட்ரேட் ப்ரோ. Super, super, bro. இதுல அதே மாதிரி மண்டே வந்து ஒரு பை எடுத்திருந்தேன் ப்ரோ. Okay. 9 AM நினைக்கிறேன். இங்கயா? ஆனா எனக்கு டிபி அதான் Okay, okay. Nice, bro. ஏன்னா நான் வந்து H4ல பார்க்கும்போது எனக்கு உள்ள டிவி போகாம இருந்துச்சுங்க. ஆனா முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். எனக்கு 1:4 தான் பண்றதுனால அப்படியே விட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். Super, super, super. எப்பவுமே லைக் நீங்க 50% ஆஃப் சிஆர்டியை டார்கெட் பண்ணா மெஜாரிட்டி ஆஃப் உங்களுக்கு நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும் அண்ட் ஆப்வியஸா நீங்க வந்து நிறைய வின்னிங்ல இருப்பீங்க. பட் ரிஸ்க் ரிவார்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதை மைண்ட்ல ஏத்தாம இருந்தீங்கன்னா நிறைய ட்ரேட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸே நிறைய கிடைக்கும். ப்ரோ அந்த எது சொன்னீங்க ப்ரோ வெனஸ்டே வந்து கண்டினியூஸ் என்ட்ரி இது என்ஒய்ல வந்து கண்டினியூஸ் என்ட்ரி கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா? சரியா ப்ரோ?
வீக்லி ஆஸ்பெக்ட்ல நீங்க சொல்றீங்க வீக்லியோட இது வந்து மண்டே ரேஞ்சு இந்த இது சொல்லியிருந்தீங்க இல்லையா, டியூஸ்டே வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களா, அந்த கேண்டிலுக்குள்ள அது அதுதான் ப்ரோ, அது எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி எனக்கு டவுட்டா இருக்கு, அதுதான் கேட்கலான்ட்டு. நீங்க செக் பண்ண சொல்லுவீங்களா சார்ட்ல? ஒரு ஹையர் டைம் சார்ட் இந்த கேண்டில் உங்களுக்கு எப்படி தெரியுது? புல்லிஷ் கேண்டில், which means ஒரு கிளாசிக்கல் எக்ஸ்பான்ஷன் கேண்டில், கரெக்டா? ஆமா ப்ரோ. இந்த கேண்டில்ல எங்க லோ ஃபார்ம் ஆயிருக்கு, எந்தெந்த டைம்ல ரிட்ரேஸ்மென்ட் கொடுத்திருக்கு, எங்க ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி Okay. 100 கேண்டில்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 100 கேண்டில்ஸ் எடுத்துட்டு சரி. இந்த மாதிரி ஹை கேண்டில் நம்பர் 1 ஹை என்ன டைம், லோ என்ன டைம், ரிட்ரேஸ்மென்ட் என்ன டைம், ஒரு என்ட்ரி இருந்தா போதும். ஏன்னா ரோமியோ அப்படியே சொல்லியிருப்பான், ஓப்பன், டிக்ளைன், ராலி, ஓடி, ராலி, அவ்வளவுதான் க்ளோஸ். ஒரு கேண்டில்ல 3 ஹை ப்ராபபிள் என்ட்ரி, 1 2 கேப்பிங் ஆஃப் ஹை, 3, இது 3 தான் ஹை ப்ராபபிள் ரேட். அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு 100 கேண்டில்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டைம்ல ஹை அண்ட் லோ வைக்க என்ன கேண்டில் அப்படின்னு. இத இப்படியும் நீங்க பண்ணலாம். ஆர் எல்ஸ் இப்ப நான் சொன்ன இத வச்சுக்கிட்டு ரோமியோட மென்டார்ஷிப் எடுத்து பார்க்கும்போது இந்த ஆஸ்பெக்ட்ல அவன் வரைகிறது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பேக் டெஸ்டே பண்ணா உங்களுக்கு டைம் தெரிஞ்சிடும். இதுவும் இல்லைன்னா நீங்க ஐசிடியோட டெய்லி ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், விச் மீன்ஸ் லண்டன் கில்ஸோ நடத்திருப்பாரு, என்ஒய் கில்ஸோ நடத்திருப்பாரு, ஏசியா சிபிடிஆர் மந்த் 8ல நடத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நீங்க உட்காந்து அதெல்லாம் சின்ன சின்ன வீடியோஸ் இருக்கும், ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். அவர் சொல்லி கொடுக்கறத நோட் பண்ணீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். அதான் எனக்கு அது மட்டும் தான் எப்படின்னு தெரியல. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் டீகோட் பண்ணலான்ட்டு, பட் ஆனா எனக்கு சரியா அது கேட்ச் பண்ண முடியலையா, ஸோ அதுதான் டவுட்டா இருந்துச்சு. நான் அதை கேட்டேன். ஆல்ரெடி ஒன்னு சொல்லிட்டேன், என்ன ஒண்ணு நீங்க தான் கண்டுபிடிங்க. இவ்வளவுதான். ஒரு 3 ஷேப், 2 ஷேப், எக்ஸ்பான்ஷன், ரேஞ்ச், இது 2 கேண்டில் தான் இருக்கு. கேண்டிலுக்கு என்ன அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, பாக்குறேன் சாட்ல பாக்குறேன் ப்ரோ. ஓகே தேங்க்ஸ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நான் ஏயுடியூஎஸ்டில ஒரு ட்ரேட் ஒன் ஃப்ரேம் பண்ணாது, ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா கொஞ்சம் கரெக்ஷன் பண்றீங்களா? அது எனக்கு கரெக்டா தப்பான்னு பிளே அவுட் ஆனாதான் ப்ரோ தெரியும். சொல்லுங்க, பட் நான் செக் பண்றேன், நான் என்ன பாக்குறேன்னு நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறீங்களா? இல்ல ப்ரோ, நான் அப்படியே தான் ப்ரோ சொல்ல போறேன். சொல்லுங்க. ஏயுடியூஎஸ்டில டெய்லி டைம்ல ஒரு பைக்கான எஃபிஜி ஒன்று ஓப்பன்ல இருக்கும். பட் ஆனால் அங்கே இந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்டே ஆகல. அதனால நான் என்ன பண்ணேன்னா செல்ஸுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏயுடியூஎஸ்டியா? எஸ் ப்ரோ, அதேதான். பைஸுக்கான எஃபிஜி ஒன்று ஓப்பன்ல இருந்தது, ஆனால் நான் செல்ஸுக்கு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் பைக்கான எக்ஸ்பேண்ட் கொடுக்கவே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்ல தான் க்ளோஸ் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. ஓகே. மண்டே ஓப்பன் ஆனோடனே தேர்ஸ்டேவோட ஹையை தான் அடிச்சிருப்பான் ஏஷியாவிலேயே. ஃப்ரைடே. ஓகே. ஏஷியாவோட ஹையை அடிச்ச உடனே 15 மினிட்ல போயிட்டு சிஎஸ்டில என்டர் ஆகிட்டேன் ப்ரோ. கீழே ஃபுல்லாமே அது கீழே ஈக்குவல் இருக்குன்றதுனால நான் சிஎஸ்டி என்டர் ஆகிட்டேன். ஏஷியாவே அந்த லோ அடிச்சுட்டான். ஓகே. டார்கெட் வந்து 1:3 ப்ரோ, அந்த ஈக்குவல் லோ. இத சொல்றீங்களா? அந்த ஈக்குவல். நல்ல ட்ரேட் தான் ப்ரோ. ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணுமா ப்ரோ இதுல? ஒண்ணுமே இல்ல ப்ரோ, அவ்வளவுதான். ரேஞ்ச் ஹை டு ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹைல செல்லு, ரேஞ்ச் லோல அவ்வளவுதான். ஓகே. இதுல நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி உங்க ட்ரேட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து பிரேக் டவுன் மட்டும் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. நல்ல ட்ரேட். ஓகே. நல்ல ட்ரேட். அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல்ல நடந்திருக்கு. சோ அதனால உங்களுக்கு நல்ல ஸ்பீடும் கிடைச்சிருக்கு. ஓகே ப்ரோ. ஆர்டர் பிளாக் டிஸ்பிளேஸ் பண்ணி அடுத்த கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகணும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேண்டில் ரேஞ்ச் ஆனதால அந்த ஹைஸை எடுத்துட்டு இப்போ நம்ம வியோட அந்த ஒரு ட்ரேட் பிரேக் டவுன் பார்த்தோம்ல. இப்போ என்னன்னா கீ லெவல்ல டேப் ஆனோம். டேப் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகணும். அடுத்த கேண்டில் கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகணும். ஸோ அதுதான் நடந்திருக்கு. டேப்பு, கன்சாலிடேஷன், அந்த கேண்டிலோட ஹைஸை எடுத்துட்டு தேர்ட் கேண்டில்ல இருந்து ஷார்ட். ஸோ நீங்க இங்க பொசிஷன் இருக்கீங்க. நல்ல ட்ரேட் தான். ஓகே,
தேங்க்யூ சார். ஷூர் ப்ரோ, எனி டைம். இந்த ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமா ப்ரோ? இது மேட்ரிக்ஸோட சேனல்ல போட்டுருவோம் ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே. எஸ். சரி தேங்க்யூ ப்ரோ, சார். ராகுல் ப்ரோ சொல்லுங்க. கேக்குதா ப்ரோ? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இப்போ நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஒரு பிடிஆர் மார்க் பண்ணி என்ட்ரி எடுக்கிறது கிளியரா இருக்குது ப்ரோ. சரி, இப்போ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க போகுதுன்னா அது எங்கிருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ஒரு என்ட்ரி அங்க கேட்ச் பண்றது கூட. நீங்க எப்பவுமே லைக் ஒரு ஆர்டர் ஃப்ளோல எப்படி ஒரு ட்ரேடை ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஒரு ஹை ப்ராபபிள் கீ லெவல் ட்ரேட் ஆகும், நெக்ஸ்ட் கேண்டில் மேனிபுலேஷன், தேர்ட் கேண்டில் என்ட்ரி. இப்படிதான் நீங்க ஒரு கேண்டிலோட லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமா ப்ரோ. இதே ஆஸ்பெக்ட்ல தான் நீங்க ஹையையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதே ரைட் டைம் வேணும், ரைட் கீ லெவல் வேணும், அண்ட் ரைட் மேனிபுலேஷன் டைம் வேணும். இந்த கீ லெவல் தான் அந்த இல்ல ஒரு சில சமயத்துல கீ லெவல் இருக்கானே தெரிய மாட்டேது, ஆனா திரும்புறான்ல. அது பிராக்டிஸ்ல தான் ப்ரோ வரும், எதுவுமே பண்ண முடியாது. இல்ல அதுதான் கேக்குறேன். இது எங்க இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிளியரா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடக்க போகுதுன்னா? ஒரு பிடிஆர் இருந்தா அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுதான் நான் என்ன பண்ணுவேன், இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு மட்டும்தான் நான் புல்லிஷ் ஆர்டர் சொல்ல செல்லு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆக விட்டுட்டு பை பிடிப்பேன். நீ எதுக்கு நடுவுல போயிட்டு நான் பை பிடிக்கணும்? செல் முடிஞ்சாதான் அடுத்து பை இனிஷியேட் ஆகும், கரெக்டா? புரியுது ப்ரோ. முன்னாடி நீங்க செல்லு பண்றாங்க ஹை ப்ராபபிள். இப்போ கவுண்டர் ட்ரெண்ட்ல ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனைனா கவுண்டர் ட்ரெண்டும் நம்ம ஆளுங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரியும், ஆனா டார்கெட்டை ரொம்ப எக்ஸெப்ஷனலா வச்சிருவாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ நமக்கு தெரியும் சிஆர்டியோட 50%ங்கிறது கேரண்டின்னு. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ செல்லுல இருக்கும். ஓகே, இங்க இருந்து பை பண்ணுவாங்க, பை பண்ணி ரேஞ்ச் ஹைஸ டார்கெட் வைப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும் செல்லு. நீங்க கேக்குறீங்க, இப்ப இந்த ரிட்ரேஸ்மெண்ட் நான் எங்க இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு கேக்குறீங்க. இல்ல ப்ரோ, ரோமியோவும் அதுதான் சொல்லுவாரு. 50% வச்சா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட்ல 50% ஓரளவுக்கு அச்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருப்பாரு. அதனால 50% எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நான் கிளியரா ஒரு ஐடென்டிஃபை பண்ணேன்னா எந்த இடத்துல இருந்து என்ட்ரி ஆகுதுன்னு மட்டும் தான் டவுட்டா இருந்தது. அதே சிஆர்டி தான் ப்ரோ, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க லோ லைக் நீங்க கீ லெவல்ல ட்ரேட் ஆக விட்டுட்டு செகண்ட் கேன்ல தேர்ட் கேன்ல ட்ரேட் பண்றீங்களா? அதே மாதிரி அப்போசிங்ல ஒரு கீ லெவல்ல ஒரு சிஆர்டி ஃபார்ம் ஆக விட்டுட்டு, ஓகே, அது அடுத்த கேண்டில் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்க இந்த ரிட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நம்ம லாங்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா ஒரு கீ லெவல் இருந்தாதான் ப்ரோ ஒரு ஹை ப்ராபபிலிட்டா இருக்கணும். கீ லெவல் தேவையில்லை. நீங்க கீ லெவல்ஸ் ப்ரியாரிட்டி பண்ணாதீங்க. கீ லெவல்ஸ் மறந்துட்டு ஹைஸ் அண்ட் லோஸ்ல மட்டும் மார்க்கெட்டை பாருங்க. ஹை லோ, ஹைல டிஸ்ட்ரிபியூட் பண்ணும், லோல அக்யூமுலேட் பண்ணும், அவ்வளவுதான் மார்க்கெட். கீ லெவலுங்கிறது உங்களோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் பிரைஸ பாக்குறதுக்கு தான் கீ லெவலை தவிர மார்க்கெட் கீ லெவல்ஸால மூவ் ஆகல. லோல அக்யூமுலேட் பண்ணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அப்போ உங்களோட ஹை ப்ராபபிள் பிரீமியம் பிடிஆரே ஹை, ஹை ப்ராபபிள் டிஸ்கவுண்ட் பிடிஆரே லோ. ஆர்டர் நம்மளோட ஒரு பயஸ் லாஜிக். அப்ப ரீட்ரேஸ்மெண்ட் எங்க கிடைக்கும்? நான் சிம்பிளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், எந்த ஹையர் லோ எடுத்திருக்கோ எய்தர் அது டிஸ்பிளேஸ் ஆகணும், டிஸ்பிளேஸ் ஆனா உங்களுக்கு கண்டினியூஷன் விச் மீன்ஸ் ரிவர்சல், டிஸ்பிளேஸ் ஆகாம ரிஜெக்ட் ஆச்சுன்னா பிரைஸ் திரும்ப உங்களுக்கு ரீட்ரேஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஹைஸ் அண்ட் லோஸ்ல உங்களோட ரீட்ரேஸ்மெண்ட் ஆன்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கு மேல இருக்க கீ லெவல்ஸ்ல ஒரு ஹை ப்ராபபிள் கீ லெவலா சூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ நம்ம சிஆர்டி மட்டுமே பார்த்தோம்னா, ஹை அண்ட் லோ மட்டுமே பார்த்தோம்னா ஒரு பேட்டர்ன் ட்ரேடிங் மாதிரி ஆயிடும்ல, அதனால கேக்குறேன் என்னன்னு. நீங்க கீ லெவல பார்த்தாதான் பேட்டர்ன் ட்ரேடிங். சிஆர்டியா பிரைஸ பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ட்ரேடிங் இல்ல. ஏன்னா லோவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்விங் ஹை அண்ட் லோ லிக்விடிட்டிங்கிறது, ஹையர் டைம் ஃப்ரேம்ல அது ஒரு கேண்டில். இதான் நமக்கு சிஆர்டி. இதுல ஒரு லாஜிக் இருக்கு. இந்த சைடு லிக்விடிட்டி பில்ட் ஆயிருக்கு, ஆர்டர் ஃப்ளோ பைஸ்னா நம்ம லோஸ்ட் ட்ரேட் ஆக விட்டுட்டு ஹைஸ டார்கெட் பண்றோம், ஆர்டர் பேர் பண்றோம், செல் ஸ்டாப்ஸ் கூட பை ஸ்டாப்ஸ் பேர் பண்றோம். ஆனா கீ லெவல்ல என்ன லாஜிக் இருக்கு உங்களுக்கு? கீ லெவலுங்கிறது என்ன ஏரியா? முதல்ல இல்ல, நான் கீ லெவல்ல இருந்து எடுத்தனா
ஓரளவுக்கு செகண்ட் கேண்டில்ல இருந்தே கேட்ச் பண்ருவேன். அதனால கேக்குறேன். ஒரு கீ லெவலா இருந்தா எனக்கு ஒரு ஈஸியான பாயிண்டா இருக்கும்னு யோசிக்கிறேன் bro. நான் அதுதான் ப்ரோ சொல்றேன். திரும்பவும் ஹைஸ் அண்ட் லோஸ வச்சு மார்க்கெட்டை பாருங்க. கீ லெவல்ஸே வச்சு மார்க்கெட்டை பார்க்காதீங்கன்னு. புரியுது bro. ஆனா இப்போ நீங்க ஒரு நோட் ஷேர் பண்ணீங்கல்ல, ஆமா. அந்த நோட்ஸ்லயே வந்து டைம் இஸ் யூஸ்லெஸ் அன்டில் பிரைஸ் இஸ் ஆன் கீ லெவல்ன்ற ஒரு கோட் கொடுத்தீங்க, எழுதி இருப்பீங்க நோட்ஸ்ல. இதுதான் அதுக்கு மீனிங். ஹை அண்ட் லோ இஸ் யுவர் கீ லெவல் அன்டில் நீங்க திரும்ப பேசிக்ஸ்க்கே வாங்க. மார்க்கெட் என்ன பண்ணும்? அக்யூமுலேட் பண்ணும், மேனிபுலேட், டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அக்யூமுலேஷன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹைஸ் அண்ட் லோஸ், manipulation in the form of highs and lows, distribution in the form of highs and lows. நீங்க அந்த டர்ட்டில் சூப் சீரிஸ நல்லா பார்த்துருந்தீங்கன்னா புரியும். எல்லாமே என்ன ஆர்டர்ல பார்க்கணும்னா என்னென்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கறது? என்னென்ன கோர்ஸ்னா அது நான் போட்டது ப்ரோ. நீங்க சோர்ஸ் பார்க்கணும்னா ஐசிடி சோர்ஸ் இல்ல, கோர்ஸ் அவரோட ரோமியோது நீங்க சொல்லிருந்தீங்க. ஐயோ இது பாருங்க, அடுத்து இது பாருங்கன்ற மாதிரி. அது மறந்துட்டேன். பாக்குறதா இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஐசிடி தான் பார்க்கணும். ஆமா ப்ரோ, நானே அதை பார்க்காதனால தான் ப்ரோ கஷ்டப்பட்டுங்கிறேன். பார்த்தவங்களா மட்டும் நல்லா இருக்காங்களா என்ன? ஏன் ப்ரோ நீங்க வேற? இல்ல பிடிஆர் எனக்கு சிஆர் எஸ்எம்சி படிச்சுட்டு அதுல இருந்து எப்படியோ ஒண்ணு கண்டுபிடிச்சு சிஆர்டி பக்கம் போவே. அதுல அதிகபட்சம் அவரு கொஞ்சம் யூஸ் பண்றதே ஐசிடியோட இதுதான். அதனால கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியே இருக்கு ஐசிடி பார்க்காதனால. அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து லைக் எப்படி சொல்ல, பிராக்டிஸ் பண்ணுங்க ப்ரோ. சார்ட் டைம் இல்லைன்னா வராது ப்ரோ. அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்னால. நீங்க சார்ட் டைம் போட்டே ஆகணும் மார்க்கெட்ல. ஓகே. இப்போ 2 ட்ரேட் வந்து 2 பேர் கேட்டாங்க, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. விட்டாரோ ரோசி அவர் வந்து யூரோ எடுத்தீங்கல்ல, யூரோ ட்ரேட் நீங்க பிரேக் டவுன், அதுல வந்து இந்த ஐ ப்ரொடெக்டட்னு சொன்னீங்க 15 மினிட்ஸ் ஐ. ஆனா அது 12 AM இருந்தது. 12 AM ப்ரொடெக்டடான்னு எனக்கு தெரியல. ஏசியாவோடது ப்ரோ, ஏசியன் ஹை ப்ரோ. அது 20 which means அந்த 17 கேண்டில் இருக்குல்ல, அந்த கேண்டிலோட குவார்டர் அதுல ஹை வச்சுட்டு 1 and 2 அடுத்த 2 1 hour கேண்டில் வந்து கன்சாலிடேட் பண்ணான். அதுக்கு அடுத்த கேண்டில் மேனிபுலேட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணான். ஓகே. நான் அதான் சொல்றேன், நீங்க டைம் ஆஸ்பெக்ட வந்து திரும்ப ஒரு வாட்டி நான் சொன்ன ஆஸ்பெக்ட்ல பாரு. ஒரு கேண்டில் எடுத்துக்கோங்க, இருக்க 2 கேண்டில்ஸ் இருக்கு, ரேஞ்சு 2. ஸோ விச் மீன்ஸ் உங்களுக்கு பார்க்க விசிபிளா எது ரேஞ்சிங்கா தெரியுது அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அது என்ன டைம்ல ஹை, என்ன டைம்ல லோ, என்ன டைம்ல ரிட்ரேஸ். இதே ஃபார் ட்ரெண்டிங் கேண்டில் விச் இஸ் உங்களோட புல்லிஷ் எக்ஸ்பான்ஷன் ஆர் பேரிஷ் எக்ஸ்பான்ஷன். அண்ட் என்னென்ன கேசஸ்லனா ஹைஸ் அண்ட் லோஸை எடுத்துட்டு அடுத்த கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஆர் அடுத்த கேண்டில் நிறுத்திட்டு அதுக்கு அடுத்த கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. இவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கு மொத்தமாவே. இதை ஆனா பார்க்க மாட்டீங்க. நீங்க அக்யூரேட்டா கொண்டு வர முடியாது. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். லெட்ஸே இது ஒரு புல்லிஷ், இது ஒரு பியரிஷ் கேண்டில் கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன், இது ஒரு பியரிஷ் கேண்டில் கிளாசிக் எக்ஸ்பேன்ஷன். ஆனா இது ரெண்டுத்தோட ஹைஸ் அண்ட் லோஸும் வேற டைம்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ரெண்டுத்தோட ஹை ரிட்ரேஸ்மெண்ட்டும் வேற டைம்ல வந்திருக்கும். ஏன்னா நீங்க பாக்குறது ஒரே மாதிரிதான் நடக்கும், ஐடென்டிக்கலா இருக்காது. உங்களால அது விசிபிளா பார்க்கவே முடியாது. அதுதான் பிரச்சனை. அப்போ உங்களால ஆல்மோஸ்ட் ஒரு 70% என்ன ஆவரேஜ் டைம்ல கொண்டு வர முடியுது, ஹைஸ் அண்ட் லோஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மீதி இருக்க 30% கண்டிப்பா உங்களுக்கு லாஸ் ஆகும். அந்த 70% ஆஃப் டைம் நீங்க கேபிட்டலைஸ் பண்ணணும். இந்த டைம் ஜோன்ஸை தான் ஐசிடிஏ ஹை ப்ராபபிள் கில் ஜோன்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகே, அவர் கொடுத்த டைமிங்ஸ் எல்லாமே நீங்க டெய்லி கேண்டில்ஸ் பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும்.
இப்போ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா லண்டன் லோ ஆஃப் த டே ஃபார்ம் ஆயிடும். அந்த ப்ரொஃபைல் ஆல்ரெடி ஐசிடியே சொல்லிட்டாரு. லண்டன் லோ ஆஃப் டே அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. அப்போ இந்த கேண்டில் எதனால எப்படி ஃபார்ம் ஆனதால லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் நீங்க ஜேர்னல் பண்ணணும் படிக்கும்போது. ஓகே ஓகே. Bro, can you take GPP cat? ஜிபிபி கேடா? Bro. ஓகே. 4 CRT. Which one, bro? This shorts or this longs? That short, bro. Okay. So you are asking, is it good or not? Yeah, bro. I took that trade and it got B. That's why I'm asking. Why, bro? You didn't took partials at 50% or at least closed at 50%? Yeah, I didn't check at 50%. Always have an alert on 50%, bro. Okay, bro. Yeah, but it's good. Actually, it is a good trade. But what you missed is market shifted bullishness. Okay. So why I said this, you can see here, price dropped, right? Okay, like too much volatility and didn't close below the low. You can see here, price closed inside the range within 2 candles. Okay, and then displaced above, which confirms the bullishness. It wants to sell. Okay, at least for me, it needs to took out this high. Why? Because already a bullish CRT is completed. You are aiming for a bearish CRT. It is fine when if it is in a bearish order flow. You will wait for buys to complete and then you will take shots. So if the order flow is bearish and the low is not going to get protected, for sure I'll take this as CRT and I'll target this low. Because why? The buy is completed, as you can see here. Okay, but here price didn't close below the low, the range low is protected. So what I'll do is, basically I'll wait for 1 hour CRT low to be taken and then I'll long here. You can see here, a bearish CRT is completed and then a bullish one starts. A bullish one completed and then a bearish one started. So in a bullish market, I'll wait for a bearish CRT to complete and then I'll engage in the longs. So I would say I'll engage here or somewhere, the next candle here, or in a 1 minute. If I want to trade a H1 candle, I'll wait for this CASD and then I'll take trade here. Like this. So the trade is good, but as I mentioned before, what we usually do is we take good counter trend trades, but the target was not achievable because we read order flow like can understand, right? Yeah, bro, understood. So guys, make it quick. Time ஆகுது. CIC மெம்பர் ஆகுறோ நீங்க. குட். ப்ரோ ரோமியோ அது இப்போ ஒன்னு விட்டுருக்காங்களா, அது எடுத்துருக்கீங்களா ப்ரோ? நீ சிஇயூ இல்ல ப்ரோ, சிஇயூ எடுக்கலையா ப்ரோ? நோ. சரி, அதே போல எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. சொல்லுங்க. ராகுல், இந்த செகண்ட் குவார்டர் 2ல 2 and 3ல எடுத்தா கிளியரா எனக்கு என்ட்ரி கிடைக்குது ப்ரோ. ஒரு சில சமயத்துல 4th குவார்டர்லயும்
கிளியரான ஸ்வீப் நடந்துட்டு மார்க்கெட் கிளியரா மேல போறான். அது மாதிரி டைம்ல என்ன ஆகலாமா இல்லைன்னு தெரிய மாட்டுது. சரி உங்ககிட்ட கேட்கலாம் என்ன அப்புறமானு அப்படியே விட்டுருது எல்லா இதையும். குவார்டர் 4ல நான் என்ட்ரு ஆக மாட்டேன். குவார்டர் இல்ல ப்ரோ, குவார்டர் ஓகே, குவார்டர் 1ல என்டர் ஆக மாட்டீங்க. இல்ல என்டர் குவார்டர் ஆகலாமான்னு கேட்டு. குவார்டர் 4ல ஹை வச்சா நான் என்ட்ரு ஆக மாட்டேன். மோஸ்ட்லி 90% நான் என்ட்ரு ஆக மாட்டேன். இல்ல அதான் வார்த்தை கேட்டுக்கலாம் என்னன்னு. ஓகே ஓகே ஓகே. ஹலோ ப்ரோ ப்ரோ இன்னைக்கு இல்ல ப்ரோ அதே நேஷ் சமயத்துல சென்டர்ல இன்னைக்கு ட்ரேட் எடுத்தீங்களா? என்ன ப்ரோ? இன்னைக்கு அதே நேஷ் சமயத்துல சென்டர்ல ட்ரேட் பண்ணுங்க. ப்ரோ யாராவது ஒருத்தர் கேளுங்க ப்ரோ. சரி கேளுங்க ப்ரோ, நீங்க கேளுங்க. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ இன்னைக்கு நேஷ் சென்டர்ல ட்ரேட் பாத்தீங்களா இன்னைக்கு? எடுத்து முடிச்சிட்டேன். 10:15 தான். இல்ல ப்ரோ நான் H1 என்ட்ரி இந்த சிஎஸ்பி. அந்த 10 மணிக்கு அந்த 10:15 அந்த என்ட்ரி வந்து அது கரெக்டா கொடுத்துருந்ததா ப்ரோ? அது நான் இந்த ட்ரேட் எடுத்திருக்கேன். இல்ல நான் வந்து இங்க வீடியோல வந்து சொல்லியிருப்பீங்களா அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது கரெக்ட் தானே அது? நைஸ் ப்ரோ, நல்ல என்ட்ரி. ஆ, நான் 1 மினிட் எடுத்திருந்தேன். கால்ப் பண்ணிருந்தா இந்த ட்ரேட் எடுத்திருப்பேன். நீங்க இப்போ காமிச்சது டிஸ்கார்ட்ல கூட போஸ்ட் பண்ணிருக்கேன். இப்ப லோ எஃப்இஜி லோ டிஸ்பிளேஸ் இங்க கூட எடுத்திருக்கலாம். அழகா அங்கதான் ப்ரோ எடுத்தேன். சூப்பர் சூப்பர். நான் நிறைய பேர் வந்து குரூப்ல போஸ்ட் போட்டிருப்பேன். ஓகே அது 1 hour ஆர்டர் பிளாக் 50% டார்கெட் பண்ணேன். நைஸ் ப்ரோ, சூப்பர் ட்ரேட். பாருங்க கைஸ், இப்படிதான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். இங்கே நீங்க போயிட்டு 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா கிளீனா இருக்கும். புல்லிஷ் மார்க்கெட், ஒரு பேரிஷ் சிஆர்டி கம்ப்ளீட்டடு, அதுக்கு கீழே இருக்க ஹை டைம் ஃப்ரேம் கேண்டில் அட் தி ரைட் டைமை மறந்துடாதீங்க. ஆமா ப்ரோ, நீங்க அந்த வீடியோல சொல்லியிருப்பீங்க 10:15ல மேனிபுலேட் பண்ணிட்டு போகணுன்ட்டு. அது கரெக்டா இந்த சினாரியோ நடக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரியே நடந்திருந்தது. நீங்க பார்ட் 5ல சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் கண்ணை மூடிட்டு என்ட்ரி போட்டுருவோம். ஸோ மேனிபுலேஷன் டைம், ஃபர்ஸ்ட் என்ட்ரி, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், என்ட்ரி, டார்கெட், அவ்வளோதான். சிம்பிள் 2 hour. நீங்க 2 hourனா கூட யோசிக்காம தாராளமா நீங்க அழகா ரிஸ்க் வச்சு எடுக்கலாம். அதுல அதே அந்த ஆர்டர் அது வந்து கரெக்டான அந்த ஆர்டர் பிளாக் ப்ரோ? அது 1 hourல வந்து இருக்குல்ல, நான் அந்த 1 hour ஆர்டர் பிளாக்ல 50% தான் வச்சிருக்கேன். இதுல இதுவா மேல பேரிஸ் இது நல்ல ஆர்டர் பிளாக் தான் ப்ரோ. அந்த ஆர்டர் பிளாக்ல 50% தான் டார்கெட் பண்ணேன். இதுல ஹைக்கு மேல பர்ச் பண்ணி ஒரு எஃப்இஜியை ரீப்ரைஸ் பண்ணி அங்க இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்கு. இது நல்ல ஒரு இந்த இந்த ஆர்டர் பிளாக்ல வந்து நீங்க க்ளோஸ் பண்றது நல்ல விஷயம் தான். நானும் அதனால எஃப்இஜிக்குள்ள க்ளோஸ் பண்ணேன். ஆக்சுவலா எனக்கு டார்கெட் வந்து இது நான் வந்து மிட் வீக் ரிவர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி எடுத்தேன். ஓகே, இந்த ப்ரொடக்டட் அண்ட் தென் நான் கன்ஃபர்மேஷன்ல இங்க எடுத்துட்டேன். ஸோ என்னோட டார்கெட் வந்து இன்னும் மேல இருக்கு, ரொம்ப மேல இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏரியாவா இருக்கு. ப்ரைஸ் தாராளமா ரிட்ரேஸ் பண்ணலாம். நம்ம வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது ரிட்ரேஸ் ஆக மாட்டான் அப்படின்னு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ அந்த பிளாக் பேட் வித் ஒரு எஃப்இஜி அண்ட் ஒரு 50% ரேஞ்ச் பக்கத்துல இருக்குன்னும் போது நான் இங்க எக்ஸிட் ஆயிட்டேன். அண்ட் எனக்கு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் கூட, ரிஸ்க்கை ஆட் பண்ணி தான் வச்சேன். ஸோ எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துச்சு. ஸோ எனக்கு 4 hourங்கிறது டீசெண்டான ரிஸ்க் ரிவார்ட். நான் அதனால தாராளமா எக்ஸிட் ஆயிட்டேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இதுல வந்து நீங்க ஆக்சுவலி பைஸ் தான் பார்த்துட்டு இருந்தீங்களா இது நடக்கிறதுக்கு முன்னாடி? ஆமா, நான் அப்போல இருந்தே பைஸ்ல தான் இருக்கேன். நான் லாஸ்ட் வீக்கே என்ன நினைச்சேன், இங்க ஒரு வீக்லி ஓப்பன் இருக்கும். லாஸ்ட் வீக் ஷார்ட் ஆகி இதை எடுக்கும்னு நினைச்சேன். பட் இந்த வீக்ல தான் அது வந்துச்சு. நான் லாஸ்ட் வீக் அதனாலதான் இங்க ஒரு ஷார்ட் எடுத்தேன், இங்க ஒன்னு எடுத்தேன்.
திரும்ப மறுநாள் இங்க ஒரு ஷார்ட் எடுத்தேன். இதை டார்கெட் பண்ணி தான். பட் இது வர்றதுக்கு இந்த வீக் ஆயிடுச்சு கரெக்டா. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆல்சோ வீக்லியில பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்இஜி அண்ட் இந்த ஹைஸ் டிஸ்பிளேஸ் பண்ண ஹைஸ்ல திரும்ப ரீப்ரைஸ் பண்ணுச்சு. அதனால நான் இங்கே என்ட்ரேன். இங்க டேரக்டா என்ட்ராம கன்ஃபர்மேஷன்ல என்ட்ரான். நீங்க கோல்டுல 2 ட்ரேட் எடுத்திருந்தீங்க, இன்னைக்கு ஒண்ணு, நேத்து ஒண்ணு. ஆமா ஆமா ஆமா. அது முந்தா நேத்து ட்ரேட் வந்து அந்த நீங்க 4-9க்கு என்ட்ரி ஆனீங்களா ப்ரோ அந்த ட்ரேடா? ஆமா இருக்கலாம், தெரியல ப்ரோ. நான் டைம் எல்லாம் அவ்வளவு ப்ரிசைஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன் இல்ல அதான் 1 மினிட்ல தான் நான் அந்த ட்ரேட் எடுத்தது. ப்ரோ. 1 மினிட்லாம் இல்ல ப்ரோ, அது H1 ட்ரேட் ப்ரோ. என்ட்ரி ஆனது H1 தானா? என்ட்ரு ஆனது H1ல தான். ஓகே. இந்த ட்ரேட் நான் பிரேக் டவுன் பண்ணும்போது நான் அந்த 1 மேபி மினிட்ல தான் நான் பிரேக் டவுன் பண்ணேன். அது ஓடிஇயா இருந்திருக்கும். இங்க பாருங்க கைஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹை ப்ரொடெக்டட் பட் the low which took the high. ஓகே, அதுக்கு கீழே பிரைஸால க்ளோஸே பண்ண முடியல, ரிஜெக்ட் ஆயிட்டே இருந்துச்சு. தென் நான் என்ன பண்ணேன், எந்த லோவர் ஹை க்ளோஸ் வைக்காம, ஹைஸ் அண்ட் லோஸ் மோஸ்ட்லி ரிவர்ஸ் பண்ணும் ரீட்ரேஸ் பண்ணும், இது 2 தான். அப்போ இந்த லோக்கு கீழே பிரைஸால க்ளோஸ் வைக்க முடியல, ரிஜெக்ட் ஆயிட்டே இருக்கு. எய்தர் இட்ஸ் கோயிங் டு ரிவர்ஸ், இந்த ஹை ப்ரொடெக்ட் ஆகலாம் இது ரிவர்ஸ் ஆயிரும், ஆர் எல்ஸ் ரீட்ரேஸ் ஆக போகுது. இந்த ஹை நான் ப்ரொடெக்டர்னு கன்ஃபார்ம் பண்ணேன். எப்படின்னா இது 3 மணிக்கு வச்சிருந்துச்சு ஹை. அண்ட் ஆல்சோ ஆர்டர் ப்ளஸ் செல்ஸ். நீங்க 4 ஹவரா 1 ஹவரா 4 ஹவர் தான் நினைக்கிறேன். எஸ், 4 ஹவர்ல பாக்குறப்போ இது ஆர்டர் பிளாக்கையும் ரீப்ரைஸ் பண்ணிடுச்சு. ஓகே, 1 ஹவர்ல பாக்குறப்போ அது ஒரு ஹைஸ். அப்ப இந்த ஹைஸ்க்கு மேல க்ளோஸ் வச்சா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், ஏன்னா இந்த ஹை தான் இந்த லோ எடுத்திருக்கு. அப்ப இதுக்கு மேல போச்சுன்னா பிரைஸ் புல்லிஷ். ஆனா எனக்கு கீழே இருக்கு கீ லெவல், ஸோ கீழே வரணும். அப்போ இந்த ஹைஸ் ரிஜெக்ட் ஆகணும். அட் தி ரைட் டைம் அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. பட் லோவர் டைம் ஃப்ரேம்ல அதால டிஸ்பிளேஸ் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்க முடியல, ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணி இந்த ரேஞ்சோட ஓடி, ஸோ இந்த ரேஞ்சோட ஓடியில் நீங்கள் என்ட்ரு போட்டிருப்பேன். அது உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்க ரிஜெக்ஷன் பிளாக்காக தான் தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இந்த ட்ரேட் வந்து எப்படி பிரேக் டவுன் பண்ணேன்னா, அந்த 1 ஹவர் ஹைஸ் பிளஸ் அந்த 1 ஹவர்லயே கீ லெவல் எஃப்இஜி ஒன்று இருந்தது. அப்புறம் ஓகே, அதுல இருந்துட்டு எனக்கு 5 மினிட்ல வந்து எனக்கு ஒரு லிக்விடிட்டி பூல் வேணுங்கிற மாதிரி 5 மினிட்ல வந்து பார்த்துருந்தேன். அதான் ப்ரோ, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ், சேம் கான்செப்ட். ஓகே, எஸ் ப்ரோ. ஒரு நிமிஷம், அதுல வந்து நான் அந்த 5 மினிட் லிக்விடிட்டி பூல் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் வந்து 1 ஹவர் கேண்டில் ட்ரேட் பண்ணும்போது எனக்கு 15 மினிட் ஆர் 1 ஹவர்லயே வந்து எனக்கு அகைன் டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்களா அந்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல கூட. அதுல அந்த 15 மினிட்ல இப்ப அதுல 5 மினிட் லிக்விடிட்டி பூல் பார்த்த பிறகு 5 மினிட் எனக்கு லிக்விடிட்டி பூல் எடுத்த பிறகு அந்த 1 ஹவர்ல வந்து அதை நீங்க அது எந்த ஒன்னு சொன்னீங்க, ஆனா எனக்கு கரெக்டா அது அந்த வேர்டிங்ஸ் வந்து எனக்கு சொல்ல தெரியல. 15 அந்த திருப்பி அந்த ஆர்டர்ஸ்ல வந்து பேரிஸுக்கு போறதுக்கு வந்து அந்த இப்ப நம்ம எந்த டைம் ஃப்ரேம் 1 ஹவர் எடுக்கிறோம்னா அதுக்கு 15ல இல்லாட்டி 1லயே நம்மளுக்கு வந்து பிடிஆர் வந்து கிரியேட் ஆகி அதுல இருந்து 1 மினிட்ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சீரியஸா எனக்கு புரியல ப்ரோ, நீங்க என்ன சொல்றீங்க? அதான் தெரியுது, நானே ஏதோ உளறேன்னு தான் தெரியுது, அது எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல எனக்கு அது. ஓகே நோட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வரப்ப கேளுங்க கண்டிப்பா. ஓகே ப்ரோ. ஓகே, இதுலயும் நீங்க இன்னொரு அந்த செகண்ட் இன்னைக்கான என்ட்ரி எடுத்தது வந்து எனக்கு சுத்தமா புரியல ப்ரோ. அது நீங்க கோல்டுல எடுத்தது அது நானும் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து யூடியூப்ல போடுவேன், அதுல ஒரு வாட்டி ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங்லயே சொல்லிட்டீங்களா? ஆமா, முன்னாடியே அது ஃபர்ஸ்ட் வந்த கேள்வியே அந்த கேள்விதான், ஏன் இங்க ஷார்ட் இங்க லாங்ஸ் 2 அப்படி.
ஸோ அதான் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு அதான் ஒரு நான் இங்க few ஷார்ட் தான் ப்ரோ பார்த்துட்டு இருந்தேன் நானு. ஆனா நீங்க லாங்ஸ் போயிருந்தீங்க. நான் டிஸ்கார்ட்ல உங்கள்கிட்ட கேட்டிருப்பேன் நானு. நான் ஓகே லாங்ஸ் தான் பாக்குறீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியே அது மறுபடியும் அப்ப நான் கேட்டதுல இருந்து அப்படியே மறுபடியும் மேலதான் போச்சு. ஆனா நாங்க ஷார்ட் பார்த்துட்டு இருந்தேன். இங்க பாருங்க, நீங்க இங்க கூட லாங் பண்ணிருக்கலாம். சி புல்லிஷ் மார்க்கெட் ஒரு பியரிஷ் கேண்டில் டு கம்ப்ளீட், அதுக்கு கீழே இருக்கு ஹை டைம் ஃப்ரேம் கீ லெவல் ம். கண்டினியூஷன் என்று நல்ல ட்ரேட். இதை கூட எடுத்துருக்கலாம். இதை எடுத்து இங்க க்ளோஸ் பண்ணிருக்கலாம். ஆனா ப்ரோ அந்த என்ட்ரி 1 எங்க ஹவர்ல இருந்து நம்ம என்ட்ரி 5 மினிட் லிக்விடிட்டி பூல் வந்து தேவைப்படலையா ப்ரோ இதுல? ஒன்று சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரிவர்சல்ஸ்க்கு மஸ்ட், ஓகே கண்டினியூ ஆப்ஷனல். உங்களுக்கு ஹை ப்ராப்ளம் எடுக்கணும்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இல்ல ஐம் ஓகே அப்படின்னா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் அந்த பைஸ் வந்து பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு லிக்விடிட்டி அவன் கீழே எடுக்கவே இல்லையே. மறுபடியும் வந்து எடுப்பானான்னு வெயிட் பண்ணிட்டே அது போய்கிட்டே தான் கூட இருந்தான். நான் திருப்பி வந்து எடுப்பான்னு பார்த்துட்டே இருந்தேன். ரிவர்சல் நடக்க வந்து டைம் எடுக்கும். ஓகேவா? ஓகே பிரைஸ் அண்ட் லோஸ் பக்கத்துல அக்யூமுலேட் பண்ணி தான் பிரைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஆனா கண்டினியூஷன் அப்படி கிடையாது. கண்டினியூஷன் ஆர்டர் ஃப்ளோ எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ரீப்ரைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். சரி ஓகே அது ஆப்ஷனல் தானே தவிர மஸ்ட் வந்து ரிவர்சலுக்கு கன்ஃபார்ம். அதனாலதான் ரிவர்சல் கன்சிடர் பண்ணும்போது விச் மீன்ஸ் தேர்ட் கேண்டில் ட்ரேட் பண்ணும்போது இது எல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த லோவர் ஹை கன்ஃபார்மா ரிவர்ஸ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியணும். ஓகே நீங்க அப்படியே ஹையர் டைம் லைக் இது நீங்க எல்லா கான்செப்ட்டுக்கும் எப்படி சொல்ல, நீங்க அந்த கண்டினியூஷனையுமே லோவர் டைம் ஃப்ரேம் ரிவர்சலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்க ஒரு லோ இருக்கும். ஓகே ப்ரோ. ஸோ அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, இதை நோட் பண்ணிக்கிறேன். பாருங்க, ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் அவ்வளவுதான். இங்கெல்லாம் நீங்க போய் லிக்விடிட்டியா பார்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் வி ஷேப் ரெக்கவரி. அப்போ ரேஞ்ச் ஹை, ரேஞ்ச் லோ டு ரேஞ்ச் ஹை, அவ்வளவுதான். So okay guys, I think it's time's up. Most of your doubts clear. இல்ல ப்ரோ, ஒரே ஒரு லாஸ்ட் क्वेश्चन ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ யூரோ எஸ்டில நேத்து 9 AM கேண்டில் ஒன்னு எடுத்தேன். சரி, அதுல குவான்டிட்டி 3ல கரெக்டா லிக்விடிட்டி கலெக்ஷன் கிளியரா குடுத்தான். லாங்ஸ் பாத்தீங்களா? இல்ல ஷார்ட்ஸ் தான் பார்த்தேன். சரி, அந்த லோவுக்கு வச்சேன் கரெக்டா. ஆனா இன்னைக்கு மார்னிங் வந்து கிளியர் பண்ணி லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டான். இது ஏன் கேட்க இல்ல ஏன்னா மிஸ்டேக் பண்ணிருக்கனான்னு கேக்குறேன். இல்ல நான் மோஸ்ட்லி இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ல க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். லோஸ் ஆர் ஹைஸ்ல விட மாட்டேன். எனக்கு சொல்லி கொடுத்தது அதான். மெஜாரிட்டி ஆஃப் டைம் நம்மளோட டார்கெட்ஸ் எங்க மிஸ் ஆகும்னா இந்த ரிஜெக்ஷன் பிளாக்ஸால மிஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால ஒரு 90% வந்து இங்க கட் பண்ணிடுவேன். என்ன இதுக்கும் என்ன ஒரு $150-200 டிஃபரன்ஸ் வரும். விக்கு பெருசா இந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ரிஸ்க் ரிவார்டு வரும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அழகா பெட்டர் நீங்க வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ல ஒரு 80-90% கட் பண்ணிட்டு பேலன்ஸா வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ. ஏன்னா மிஸ்டேக் அந்த என்ட்ரி எதனா வேற பயாஸ் மாறிட்டுனா என்னன்னு கேட்கலாம் ப்ரோ. மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல ப்ரோ. மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுட்டு அந்த சிஆர்டி கிளியர் தானா இல்ல ஏன்னா நடுவுல தேவையில்லாத என்ட்ரி எடுத்துருக்கணும்னு கேட்டேன் ப்ரோ. டார்கெட் அச்சீவ் ஆகல, செல் சைடு தான் இருக்குது, டைமிங்கும் கரெக்ட் தான், ஏன் அச்சீவ் ஆகலன்னு குழப்பமாவே இருந்தது. இது நம்ம கையிலே கிடையாது. இது வரைக்கும் பார்த்து நம்ம எடுத்தோம்ல, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, நன்றி. ஓகே கைஸ், தேங்க்யூ ஆல் வந்ததுக்கு.
பாய். ஓகே ப்ரோ, குட் நைட் ப்ரோ. யா குட் நைட் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பை பை. ப்ரோ அந்த பை ப்ரோ. ஹலோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க. ப்ரோ அந்த லைவ் செஷன் எதனா ஷெட்யூல் இருந்தா கிடைக்குமா ப்ரோ? ஷெட்யூல்லாம் எதனா போட்டீங்கன்னா? எனக்கு எப்போ ஃப்ரீ டைமோ அப்பதான் ப்ரோ லைவ். அதான் ப்ரோ ஆல்ரெடி மெசேஜ் பண்ணீங்க. சரி ஓகே ப்ரோ. யா ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், பை பை. see you all. பை ப்ரோ. யார் லைவ் ஸ்ட்ரீம் வச்சிருக்கீங்களோ எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சு விட்ருங்க. நன்றிகள்.